X by 9. Sin inverse Okay, of 3. x by 3, not for 9, x by 3. 3. Yes, sir. 3. 0 to 3. அப்போ 0 to 3 என்ன நடக்கும்? அதை போட்டு பார்க்கணும். Sin inverse 1, sir. Sin inverse of 1 வந்து Sin inverse sin of 1. அப்போ sin inverse of 1 வந்து 5 by 2 Okay, sir. டைரக்ட் ரிசல்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தானே. Yes, இப்போ sir. நடத்தின கான்செப்ட் இது ரெண்டு இப்போ நடத்தின கான்செப்ட் சொல்கிறாங்க. இப்போ நான் இந்த டயக்ராம் போட்டு தரணும் பார்த்தியா, அதுதான் சொன்னேன். இது பாரு என்ன சொல்லிக்கிறான், சச் த கிராஃப். இது 5 மார்க் கொஸ்டின். எத்தனை மார்க் கொஸ்டின் கேட்டுக்கிறான்? 5 மார்க்கில் கேட்டுக்கிறான். அப்போ சச் த கிராஃப்ஸ் இருக்கும்போது மேபி 1 மார்க் டு 2 மார்க் கொடுப்பாங்க அந்த கிராஃப்க்கு. சரிங்களா? 1 மார்க்லேருந்து 2 மார்க் கொடுப்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். சரிங்களா? நம்மளுக்கு Okay. லிமிட் இருக்கிற y ஈக்குவல் -1 to 1 கொடுத்துருந்தான். பட் இங்கே என்ன கொடுக்குறான், y ஈக்குவல் -2 to 2 கொடுத்துக்கிறான். -2 to 2. எப்படி கிராஃப்ட் ட்ரா பண்ணுவீங்க? அப்போ பாருங்க, இது 1 to 2 மார்க். இது கிராஃப்ட் ட்ரா பண்ணி இன்டெகிரேஷன் கண்டுபிடிக்க உனக்கு ஈஸி தான். அது ஒரு பிரச்சனை இருக்காது. எக்ஸ் ஆக்சிஸ்ன்றாங்க. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம். பட் இந்த கிராஃப் ஆல்ரெடி உனக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ உன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கிராஃப்ட் ட்ரா பண்ண முடியல வந்து பாருங்க. அப்போ y ஈக்குவல் Okay, என்ன sir. கிடைக்கும்? ஆல்ரெடி சொன்னது தான். எக்ஸ் இன்ட்டு எக்ஸு X into X எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸு minus X. எக்ஸ் லெஸ் ஜீரோ. அப்போ எகைன் என்ன ஆகுது ரெண்டும் சேர்த்து? எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோ. அப்போ என்ன நடக்குதுங்க? ரெண்டு கிராஃப் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோக்கு என்ன ஆகும்? y ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோக்கு என்ன கிராஃப் வரும்? அப்போ ரெண்டு கிராஃப் ட்ரா பண்ணி ரெண்டையும் மெர்ஜ் பண்ணால் போகுது. சரிங்களா? அப்போ ட்ரா பண்ணுங்க. இது வந்து இங்கே. அப்போ y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு கிராஃப் எங்கே இருக்கும்? இந்த சைடு இருக்கும். y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு கிராஃப் எப்படிக்கும்? இந்த சைடு இருக்கும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரா பண்ணுங்க. சரிங்களா? y ஈக்குவல் டு நான் லைன் வந்துருச்சு. லைன் வரக்கூடாது. கிராஃப் தான் வரணும். இந்த லைன் எடுத்துக்கோங்க. இந்த லைன் வரக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இந்த லைன் வரக்கூடாது. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறீங்க? y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கிராஃப் வந்து இந்த பக்கம் வரும். மறுபடியும் ஏன் லைன் வருது? சரி வேண்டாம் விடுங்க. நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கிராஃப், y ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிராஃப். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நம்ம இங்கே ட்ரா பண்ணணும். y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் தானே? y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஜீரோ. எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஜீரோ இந்த பார்ட். நல்லா பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஜீரோ இந்த பார்ட். அப்போ என்ன பண்ண போகிறோம்? Okay. y ஈக்குவல் கிரேட்டர் தேன் ஜீரோ, y ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது பேரப்படம் எங்கே மட்டும் தான் இருக்கும்? இந்த சைடு மட்டும் தான் இருக்கும். வேறு எங்கேயும் போகாது. இந்த சைடு மட்டும் தான் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எக்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ. அப்போ இந்த சைடு மட்டும் தான் பேரப்படம் ரிஃப்ளெக்ஸ் ஆகும். இந்த பக்கம் ஆகாது. சரிங்களா? அதே ஐடியா தான் இங்கே. சார் அப்புறம் கீழேயும் ஆகாதா சார்? கீழே ஆகாது. இங்கே ஆகாது. இங்கே இது இந்த கிராஃபுக்கு தான் கீழே ஆகும். அந்த அங்கே ஆகவே ஆகாது. ரைட் சைடு கிராஃப் தானே, கீழே ஆகவே ஆகாது. சரிங்களா? அப்போ இந்த கிராஃப் என்ன ஆகும்? எக்ஸ் வந்து லெஸ் தென் ஜீரோ. எக்ஸ் வந்து லெஸ் தென் ஜீரோ. அப்போ என்ன ஆகும்? கிராஃப் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன். லெஸ் தென் ஜீரோ எங்கே வந்து எக்ஸ் லெஸ் தென் ஜீரோ? எக்ஸ் வந்து இங்கே தான் லெஸ் தென் ஜீரோ. கரெக்டுங்களா? அப்போ இது டவுன்வர்ட் Yes, sir. கிராஃப். அப்போ எக்ஸ் வந்து லெஸ் தென் ஜீரோன்னு இங்கே மட்டும் கிராஃப் வரும், அங்கே வராது. கரெக்டுங்களா? அப்போ இதனோட கிராஃப் இங்கே, சரி. இதனோட கிராஃப் இங்கே. சரிங்களா? அப்போ இது ரெண்டையும் மெர்ஜ் Okay, பண்ணி sir. போடுங்க. இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரே லைனில் போடுங்க. ரெண்டு சைடும் கிராப் தனியாக போட்டு காட்டிட்டேன். இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரே கிராப்பில் போட்டு காட்டுங்க. அப்போ என்ன நடக்கும்? ஒரே கிராப்பில் போட்டு காட்டணும்னா கிளியராக ஆகிருவீங்க எப்போது. சரிங்களா? ஏன்னா இதோட 3 டைம் போடுறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கிராப் என்னது? இங்கிருந்து இங்கே மூவ் ஆகும். ரெண்டாவது கிராப் என்னது? இங்கிருந்து இப்படி மூவ் ஆகும். சரிங்களா? சரி, இதோட முடிஞ்சுதான். அவன் 2 பாயிண்ட் கொடுத்துக்கிறான். என்னென்ன பாயிண்ட் கொடுத்துக்கிறான்? x equal to -2 and x equal to +2. அப்போ x equal to -2 எங்க வரும்? x equal to +2 எங்க வரும்? அந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணி நம்ம ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ண போகுது. இந்த பாயிண்ட் வந்து -2, இந்த பாயிண்ட் வந்து +2. அப்போ இதுக்கு மட்டும் நீங்கள் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ண போதும். அப்போ எப்படி இன்டர்செக்ட் ஆகுது கான்செப்ட்ல அந்த ஸ்ட்ரைட் லைன் கூட அந்த பேரபோலா இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி காட்டணும். சரிங்களா? இந்த பேரபோலா என்ன ஆகணும்? இந்த லைனோட இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி காட்டணும். காட்டிட்டீங்களா? அவ்வளோதான். Yes, sir. அவ்வளோதான். இப்போ என்னாச்சு? ரீஜன் உனக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? டவுட் இருக்குதுங்களா? No doubts. அவ்வளோதான். கிராப்புக்கு 2 மார்க் கொடுப்பாங்க, இல்லை 1 மார்க் கொடுப்பாங்க, 1.5 மார்க் கொடுப்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ட்ரா பண்ணி பழகிப்போம். தெரியலனா 2-3 டைம் என்னை கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லையா திரும்ப திரும்ப வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய ரீஜன். சரிடா கண்ணு? இப்போ Okay, நம்ம sir. இன்டெகிரல் பார்ட் என்னது? இது வந்து A1 அண்ட் A2 கரெக்டுங்களா? இது வந்து A1 பார்ட், இது வந்து A2 பார்ட். சொல்கிறா கண்ணு, A1 A2 தனித்தனி இன்டெகிரல் கண்டு எப்படி பார்க்கலாம்? A1ஓட இன்டெகிரல் பார்ட் என்ன ஆகும்?
மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வருது கரெக்டுங்களா? அப்போ a1 ஈக்குவல் டு இன்டெக்ரல் லிமிட் என்னதுங்க மைனஸ் டூ டூ இந்த பாயிண்ட் என்ன ஜீரோ அடுத்தது 0 டு 2 அப்போ இங்கே என்ன பாயிண்ட் மைனஸ் டூ டு ஜீரோ இந்த பேரபோலா ஈக்குவேஷன் என்ன இந்த பேரபோலா ஈக்குவேஷன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த பேரபோலா ஈக்குவேஷன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த பேரபோலா ஈக்குவேஷன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்போ இங்கே வரும்போது என்ன ஆகும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் கரெக்டுங்களா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் வரும் சரியாப்பா அதே மாதிரி ஏ டூ பேரபோலா என்னது ப்ளஸ் லிமிட் என்னது 0 டு 2 அப்போ 0 டு 2 எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு டிஎக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு டிஎக்ஸ் சிம்பிளிஃபை பண்ணாங்க அவனுக்கு நமக்கு ஒர்க் மேக்ஸிமம் முடிஞ்சுது அப்போ மைனஸ் எக்ஸ் கியூப் பை த்ரீ லிமிட் வந்து மைனஸ் டூ டு ஜீரோ அதேமாரி இது அதே ஆன்சர் தான் ஏ டூ ஈக்குவல் என்னது எக்ஸ் கியூப் பை த்ரீ லிமிட் வந்து 0 டு 2 லிமிட் வந்து 0 டு 2 அப்ளை பண்ணி டக்குன்னு அப்ளை பண்ணி சொல்லுங்க என்ன ரிசல்ட் வருது தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் ஜீரோனா ஜீரோ மைனஸா மைனஸ் டூ plus 8 by 3. ஓவரால் டிவைட் பை 3 அப்படி சொல்லிட்டு ஆல்ரெடி என்ன ப்ளஸ் எயிட்டா இது ப்ளஸ் எயிட்டு இது மைனஸ் அப்போ மைனஸ் மைனஸ் அப்போ மைனஸ் வந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம் ப்ளஸ் தான் போகிறோம் இது வந்து மைனஸ் எயிட் பை த்ரீ பட் ஏரியாவாக இருக்கிறனால என்ன பண்ண போகிறோம் ப்ளஸ் எயிட் பை த்ரீன்னு போட போகிறோம் கரெக்டுங்களா சார் அப்போ நான் சும்மா 8 by 3ன்னு போட்டுடலாம் டேரெக்டாக நீ சிம்பிளிஃபை பண்ணி காட்டிட்டு தான் போடணும் சரிங்களா டேரெக்டாக பண்ணால் அப்புறம் இது 5 மார்க் கொஸ்டின் ஒவ்வொரு ஸ்டெப்பும் இம்பார்ட்டன்ட் அதனால தான் 5 மார்க் எடுக்கிறாங்க ஸ்டெப் ஸ்கிப் பண்ணால் தான் மார்க் கிடைக்காது இந்த 5 மார்க் கொஸ்டின் ஸ்டெப் ஸ்கிப் பண்ணால் மார்க் கொடுக்க மாட்டோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இது என்ன ஆகும் டூ கியூப் மைனஸ் ஜீரோ கியூப் அப்போ டூ கியூப் மைனஸ் ஜீரோ கியூப் டிவைட் பை த்ரீ அப்போ டூ கியூப் என்னது எயிட் அப்போ எயிட் பை த்ரீ சரிங்களா அப்போ என்னது ஏரியாவில் என்ன பண்ணணும் ரெண்டையும் ஆட் பண்ணணும் அப்போ ஏ ஈக்குவல் என்னது ஏ ஒன் ப்ளஸ் ஏ டூ அப்போ இது எயிட் பை த்ரீ ப்ளஸ் இதுவும் எயிட் பை த்ரீ தட் இஸ் ஈக்குவல் டு 16 பை த்ரீயா எயிட் பை த்ரீன்னு ரெண்டு த்ரீ அப்போ 16 பை த்ரீ 16 பை த்ரீ ஏரியானால இது என்ன எழுதணும் ஸ்கொயர் யூனிட் எழுதணும் சப்போஸ் இது மிஸ் பண்ணிங்கன்னா ஒரு மார்க் பிடிச்சிருவாங்க கிராஃபுக்கு 2 மார்க்கு ஆன்சருக்கு 1 மார்க்கு அப்புறம் பிட்வீன் கால்குலேஷனுக்கு 2 மார்க் இல்லை 3 மார்க் அது வெயிட்டேஜ் பொறுத்து மார்க் சரிங்களா இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஏதாச்சும் டவுட் இருக்குதா ஓகேமா கிராஃப் கிளியர் ஆயிட்டியா எஸ் சார் சரி செகண்ட் கிராஃப் எப்படி போடுங்க ஆப்ஷன் ஏ முடிஞ்சது ஆப்ஷன் பி 32ல ஆப்ஷன் பி என்ன கொடுத்துக்கிறான் எலிப்ஸ்ன்ட்டான் நல்லா பாருங்க அவனே எலிப்ஸ்ன்ட்டான் லைனும் மைனஸ் டூ டூ எக்ஸ் எக்ஸின் அவனே எல்லாமே கொடுத்துட்டான் பட் இது எலிப்ஸ் ஈக்குவேஷனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும் சரிங்களா பி ஆப்ஷனு எலிப்ஸ் ஈக்குவேஷன் சொல்லிட்டா நம்ம எலிப்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மேட் தெரியும் அப்போ அதுக்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும் சரியாடா கண்ணு பார்த்தலாமா பி வந்து என்ன சொல்லிக்கிறான் 9x square plus 25x y square 25y square equal to 225 கரெக்டாக இதான ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம் செக் பண்ணிக்கோங்க 9x square plus 25x y square equal to 225 கரெக்டாக இருக்காங்க இது எப்படி எலிப்ஸ் ஈக்குவேஷனாக மாற்றுவீங்க நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஒன்றா இருக்கணும் கரெக்டுங்களா எப்பயுமே எலிப்ஸ் ஈக்குவேஷனாக ரைட் ஹேண்ட் சைடு ஒன்றா இருக்கணும் அதனால என்ன பண்ணுறீங்க போத் சைடு டிவைட் பை 225 போத் சைடு டிவைட் பை 225 அப்போ என்ன கிடைக்கும் 9 by x square divided by 225 plus 25 divided by y square divided by 225 25 divided by 25 வந்து 1 கரெக்டாப்பா இப்போ 25 into 25 என்ன ஆகும் இது எவ்வளோ கிடைக்குங்க 9 டைம்ஸ் நினைக்கிறேன் செக் பண்ணி பாருங்க 9 into 25 4 டைம்ஸ்னா 100 4 டைம்ஸ்னா 100 225 சரிங்களா அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக 20 கிடைக்கும் கரெக்டுங்களா இது 20 கிடைக்கும் செக் பண்ணிக்கோங்க அப்போ என்னாச்சு எல்லாமே இந்த மாதிரி டிவிசிபிளா தான் கொடுப்பாங்க சார் என்னடா கண்ணு எல்லாமே இந்த மாதிரி டிவிசிபிளா கொடுப்பாங்களா சார் இப்போ பேரபோலா எலிப்ஸ் எப்படி கேட்குறானோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி சால்வ் பண்ணுவோம்ட்டாங்க இப்போ மேபி இந்த மாதிரி கொடுத்தானா நம்ம வந்து என்ன மாதிரி மாற்றணும் எலிப்ஸ் ஈக்குவேஷன் ஜென்ரல் ஃபார்மேட் என்ன சொல்லிக்கிறேன் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் பை பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 1 இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்றணும் இல்லை அவனே இந்த ஃபார்மேட் கொடுத்துருந்தானா புக்கு ப்ராப்ளம் மாதிரி அவனே இந்த பாட்டு கொடுத்துருந்தானா பிரச்சனை கிடையாது சரிங்களா இது 5 மார்க் கொஸ்டின் ஆனால் அடிஷனலாக 2 ஸ்டெப் உங்களை பண்ண வைக்கிறாங்க அதனால நீங்கள் பண்ணிடுங்க சரிங்களா ஓகே சார் ஓகே சார் சரி இப்போ என்ன பண்ணணும் இதுக்கு எலிப்ஸ் ட்ரா பண்ணணும் இப்போ ஏ கிரேட்டர் தென் பி ஏன் பார்க்குறீங்க ஏ எவ்வளவு ஏ ஸ்கொயர் வந்து 25 ஏ வந்து 5 பி எவ்வளவு 3 அப்போ ஏ கிரேட்டர் தென் பி தான் கரெக்டுங்களா அப்போ பேரபோலா நம்மளுக்கு எலிப்ஸ் நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சிடும் எலிப்ஸ் எப்படி இங்கே ட்ரா பண்ணுறீங்க இங்கே ட்ரா பண்ணுறீங்க மேஜர் ஆக்சிஸ் யாரிங்க
எக்ஸ் ஆக்சிஸ் நாட் ஃபார் ஒய் ஆக்சிஸ். அதனால நம்ம செரிக்ஸோட ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் வந்து சார் சொல்றாங்கன்னு. ஏ வந்து லெஸ் தேன் பியா இருந்துச்சுன்னா என்ன சார் பண்ணணும் மறந்துச்சு. ஏ வந்து லெஸ் தென் பி இருந்தால் டயக்ராம் ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஒய் ஆக்சிஸ் டயக்ராம் எடுப்பீங்க. ஏ வந்து லெஸ் தென் பி இருந்தால் என்ன எடுக்கும் டயக்ராம் ஓகே சார். ஒய் ஆக்சிஸ் எடுத்து போடுங்க. இப்படி டயக்ராம் வரும் கரெக்டுங்களா? ஆமா சார். இப்படி டயக்ராம் வரும். நீங்கள் என்ன எடுப்பீங்க ஒய் ஆக்சிஸ் வச்சு போராட மல்டிப்ளை பண்ணுவீங்க கரெக்டுங்களா? சொல்றாங்க நீங்க ஏவோட வேலை என்ன ஃபைவா? அப்போ ஃபைவ்னா இங்க என்ன நடக்கும்? இங்க வந்து இது பிளஸ் ஃபைவ், இது வந்து என்ன கிடைக்கும் மைனஸ் ஃபைவ். பியோட வேலை என்னது 3. அப்போ என்னது இங்க 3, இங்க மைனஸ் 3. அப்போ நம்ம எங்க இருந்து கண்டுபிடிப்போம்? இங்க ஜீரோல இருந்து கண்டுபிடிப்போம். எக்ஸ் ஆக்சிஸ் அவனே சொல்லிட்டான். அவனே எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லிட்டான். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் என்ன பாயிண்ட் கொடுத்துக்கிறான் பாருங்க. அவன் வந்து கொடுத்துக்கிறான் அவன் பாயிண்ட். அதில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் தவிர நம்ம இது பண்ணக்கூடாது. அவனே பாயிண்ட் கொடுத்துறாங்கன்னா அந்த பாயிண்ட் தான் பண்ணணும். என்ன பாயிண்ட் கொடுத்துக்கிறான்? எக்ஸ் ஈக்குவல் டு -2 டு +2. அப்போ என்ன பண்ண போறீங்க? -2லேருந்து +2 வரைக்கும் நம்ம கிராப் பண்ணி போட போகிறோம் கரெக்டுங்களா? நம்ம 0 to 5 அப்படி போடக்கூடாது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் வந்து என்ன சொல்லிக்கிறான்? -2 கொடுத்துக்கிறான் அண்ட் +2 கொடுத்துக்கிறான். அப்போ -2 எங்கே வரும்? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க. எக்ஸ் வந்து -2 இங்கே இருக்கும், +2 எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ண போகிறோம்? இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி நம்ம கிராப் பண்ண போகிறோம் கரெக்டுங்களா? அப்போ பாருங்க இங்கே ஒரு லைன் வந்துருச்சா? அதே மாதிரி இங்கே என்ன கிடைக்கும்? இங்கே ஒரு லைன் வந்துருமா? சரிடா கண்ணு. அப்போ என்ன நடக்கும் பாருங்க. ரீஜியன் எது? இதான் நம்மளுக்கு ரீஜியன். இது ஃபுல்லாகவே ட்ராப். இது ஒரு ரீஜியன். அதே மாதிரி இங்கே என்ன கிடைக்கும்? இது ஃபுல்லாக ஒரு ரீஜியன். கரெக்டுங்களா? அப்போ நம்ம எங்கேருந்து எங்கே கண்டுபிடிக்க போகிறோம்? இங்கே பாருங்க கிராப் எப்படி இருக்குன்னா இப்படி இப்படி இருக்குது. நடுவழி ஒரு லைன் வருது, நடுவழி ஒரு லைன் வருது. அப்போ கிராப் எப்படி வரும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி வருது கரெக்டாக, இப்படி ரீஜன் வருது. இப்படி ஒரு கருவு மாதிரி மேலே வருது. அதே மாதிரி இப்படி ஒரு கருவு மாதிரி மேலே வருது. அப்போ .0ங்கிறது இங்கே இருக்குது கரெக்டாப்பா. இது ரெண்டாக டிவைட் ஆகுது கரெக்டா. இது ரெண்டாக டிவைட் ஆகுது. இங்கே என்ன இருக்குது? -2 இருக்குது, இங்கே +2 இருக்குது. சரியாம்மா? அப்போ நம்ம என்ன ரீஜன் எடுக்கிறோம்? இந்த பாட் எடுத்துட்டா அப்போ மொத்தம் எத்தனை பாட் இருக்குது? 4 பாட் இருக்குதா கரெக்டாப்பா? மொத்தம் எத்தனை பாட் இருக்குது? 4 பாட் இருக்குது. அப்போ இந்த ரீஜன் எடுத்துட்டு இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும், இதை எடுத்துட்டு இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். பட் இது என்ன எடுத்து எல்லாமே சிமெட்ரிக் ரீஜனா? இங்கேயும் -2 கொடுத்துக்கிறான், இங்கேயும் +2 கொடுத்துக்கிறான். அப்போ ரெண்டுமே ஈக்குவல் லென்த் கரெக்டுங்களா? இதுக்கு இதுக்கு ஈக்குவல் லென்த், இதுக்கு ஈக்குவல் லென்த். அப்போ ஈக்குவல் லென்த்னால என்ன பண்ண போறோம்? நம்ம வந்து சிமெட்ரிக் டயக்ராம்லாம் எடுத்து போட்டுக்கலாம், இல்லை அந்த ஏரியாவை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி போடலாம். இந்த ஏரியாவை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி போடலாம். எப்படி போடலாம் பாருங்க. A1 ஈக்குவல் டு இன்டெக்ரல் -2 to 0. -2 to 0 என்ன கிடைக்கும்? இந்த பார்ட் மட்டும் கிடைக்குமா? இல்லை ஃபுல்லாகவே கிடைக்குமா? இந்த பாட்டுக்கு என்ன வரும்? இந்த பாட்டுக்கு அதே தானே கிடைக்கும். அப்போ இந்த பாட்டு வந்து 0 to 2 சரிங்களா? 0 to 2 சரிங்களாம்மா? அப்போ இந்த பாட்டு என்ன வரும்? சரிங்களா? அப்போ ரெண்டு பார்ட் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் பார்ட், இது செகண்ட் பார்ட். அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் பார்ட், இது செகண்ட் பார்ட். சரியா தானே? அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சலாமா? ஒய் வேல்யூ சொல்லுங்க. இதுலேருந்து ஒய் வேல்யூ என்ன சொல்கிறாங்க? இதுலேருந்து ஒய் வேல்யூ என்னடா கண்ணு? ஒய் ஈக்குவல் டு அங்கே போவோம். அப்போ 25. அப்போ √25 - x². இங்கே கிடைக்கும் அது வந்து 3/5. விதின் கரெக்டா டவுட்டா? விதின் கரெக்ட் தான் சார், கரெக்ட் தான். அப்போ சொல்லுறாங்க. அப்போ y ஈக்குவல் இங்கே அப்ளை பண்ணுங்க. A1 ஏரியாவில் அப்ளை பண்ணுங்க. என்ன கிடைக்குது? 3/5 √25 - x² into dx. இது ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்றாங்க. என்ன கிடைக்கும்? 2 into 3/5. இதுக்கு என்ன கிடைக்கும்? x/2 x/2 √25 - x². 25 - x² plus a². 25/2. வெளியே இருக்கு சார், ஒரு 2 ஏற்கனவே இருக்கு. நீங்க சொன்ன இங்க ஒரு 4 டிவைட். நம்ம கண்டுபிடிக்கிற பாட்டு இதுக்கு மட்டும் தான் கண்டுபிடிக்கிறோம் கரெக்டா? 0 to 2 இந்த பாட்டு மட்டும் தான் கண்டுபிடிக்கிறோம் கரெக்டுங்களா? அப்போ ஆல்ரெடி சொன்னது இது ஃபர்ஸ்ட் பார்ட், இது செகண்ட் பார்ட். அதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் பார்ட், இங்க செகண்ட் பார்ட். 4 பார்ட்டா டிவைட் ஆகுது சார். ஆனா எப்படி சார் 2 பாடுறாங்க டயக்ராம் எங்க இருக்குது? 0 -2 to 0 தானே? -2 to 0 தானே?
ஆமா சார். அப்ப டயகிராம் இங்க ஒரு பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட் இருக்குல்ல, அதே கீழ வரும்போது இங்க பாருங்க, கீழ ஒரு பார்ட் இருக்குல்ல. ஓகே சார். புரியுது சார். அப்ப இங்க ஒரு பார்ட் இருக்குல்ல, அதே மாதிரி இங்க ஒரு பார்ட் எஸ் இருக்கு. சார். புரிஞ்சுது அதான் சார். 2 டைம்ஸ். ஆ சொல்றேன் அப்படி கம்மி பண்றேன்னு. sin inverse ஆஃப் என்னாச்சு? x by 5 x by 5. லிமிட் என்னது? -2 to 0 ன்னு வரும். சரிங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. இந்த லிமிட் மாறிக்கனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். சரிங்களா? அப்ப என்னாச்சு? 0 போட்டா என்ன ஆகும்? இது 0 ஆயிரும். sin inverse of 0 இது 0 ஆயிரும். பாருங்க. இது மாதிரி இது 0 போட்டா இது 0. sin inverse of 0 போட்டா இதுவும் 0 ஆயிரும். அப்ப என்ன ரன் ஆகுது? -2க்கு மட்டும் தான் ரன் ஆகுது. அப்ப என்ன ஆகும்? மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் தானே போடுறோம். அப்போ மைனஸ் ஆஃப் -2 divided by 2 square root of 25 minus 4 அப்போ 25 minus 4 ரைட்டுங்களா? 25 minus 4 plus 25 divided by 2 sin inverse of என்ன கிடைக்கும்? -2 divided by 5. இதில் என்ன டவுட் இருக்குதா கண்ணு? that is equal to 6 by 5. இந்த டைம் கட்டானா என்ன கிடைக்கும்? -1 கிடைக்கும். ஆல்ரெடி மைனஸ் சைன் வெளியே இருக்குது. இது மைனஸ் ரூட் ஆஃப் 25 minus 4 வந்து 21 பிளஸ் 25 by 2. ஏன்னா இது சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் வரும்போது இங்கே என்ன ஆட்டோமேட்டிக்காக இது மைனஸ் ஆகும். மைனஸ் 25 by 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் உள்ள மைனஸ் இருக்கிறது வெளியே எடுத்துட்டேன். அப்போ இது வந்து 2/5 2/5. அப்போ என்னாச்சு? இதுக்கு மைனஸ் சைன் இருக்குது, இதுக்கு மைனஸ் சைன் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ எல்லாமே ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ என்ன கிடைக்குது? 6/5 ரூட் 21 ப்ளஸ் 25 by 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2/5. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2/5. கரெக்டாடா கண்ணு? ஏதாச்சும் டவுட் இருக்குதா? நோ டவுட் சார். ஓகே. இப்போ நான் கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து என்னன்னா, இதுவும் ஈக்குவலா? ஏன்னா பாருங்க, இது வந்து இதுதான் ரெண்டா டிவைட் ஆகுது. கரெக்டுங்களா? இந்த பார்ட் தான் என்ன ஆகுது? ரெண்டா டிவைட் ஆகுது. அப்போ இது ஒரு சிமெட்ரிக் டயக்ராம். அப்போ இந்த ரீஜியனும் இந்த ரீஜன் ஈக்குவலா? ஆமா சார். அப்போ இது 2 டைம்ஸ் ஆஃப் மல்டிப்ளை ஆனா இது 2 டைம்ஸ் ஆஃப் திஸ் ரீஜன் 2 டைம்ஸ் ஆஃப் திஸ் ரீஜன் எழுதலாமா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீ என்ன பண்ணலாம்? செகண்ட் ரீஜன் கண்டுபிடிக்காம அதை ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் இன்ட்டு 2 போட்டுக்கலாம். கரெக்டுங்களா? அப்போ சார் மறுபடியும் ஏன் சார் இன்டு 2 போகும்? அதான் புரியுது சார். புரியுது. ஏரியா 1 இது கரெக்டா? இந்த பாட்டு கண்டுபிடிக்கிறோம். -2 to 0 கண்டுபிடிச்சிக்கிறோம். கரெக்டா? -2 to 0 கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ இன்னொன்று யார் கண்டுபிடிக்கணும்? 0 to 2. புரியுதா? புரியுது சார். ஓகே. அப்போ இங்க வர ஆன்சர் மறுபடியும் இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ ஏரியாங்கிறது என்னவும்? ஏரியா ஈக்குவல் டு A1 பிளஸ் A2. A2 என்ன எழுதுறீங்க? ரீசன் எழுதுறீங்க. A2 ஈக்குவல் டு சேம் ஆன்சர் சிம்ஸ் எதனால? சிமெட்ரிக் டயக்ராம். நீங்க வேணா எழுதிக்கலாம். இது நீ போட்டு காட்டணும் அவசியம் இல்லை. ஒன்று வந்து கிளியரா போட்டு இன்னொன்று வந்து என்ன ஆகலாம்? சிமெட்ரிக் டயக்ராம். சிமெட்ரிக் டயக்ராம்ல மீனிங் என்ன? ஏரியா 1 ஏரியா 2 ஈக்குவல். ஓகே, சிமெட்ரிக் அதனால வந்து போத் வேல்யூஸ் ஆர் ஈக்குவல். சரியாப்பா? அப்போ 2 டைம் என்ன ஆகும்? 2 டைம்ஸ் போட்டுக்காது. இது 2 டைம்ஸ் போட்டு என்ன ஆகும்? 12 ஆயிருமா? அப்போ என்ன கிடைக்குது? 12 divided by 5 into root 21 plus 25 by 2 sin inverse of என்ன கிடைக்குது? 2/5 sin inverse. இதான் கண்ட ஆன்சர். என்ன டவுட் இருக்குது? கொஸ்டின் உங்க சீனியர் ஆக்சுவலா நீ எழுதுன பாட்டு நினைக்கிறேன். நீ தான் எழுதிக்கிற உங்க சீனியர் கூட நீ